19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நாடு முழுவதும் 50,000 கிராமங்களில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமை அட்டைகள் பிரதமர் காணொலி மூலம் வழங்கினார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். என்னென்னா ஸ்வாமித்வா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் 50,000 கிராமங்களில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமை அட்டை அப்படிங்கிறத பிரதமர் நேற்று வழங்கியிருக்காங்க. இது என்ன காரணம், இதனால் என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு முறையான சட்ட ஆவணங்கள் இல்லை. இதற்காக ட்ரோன்கள், புவிசார் தகவல் அமைப்பு தொழில்நுட்பம் மூலம் கிராமங்களில் உள்ள நிலப்பகுதிகளின் வரைபடம் உருவாக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு சொத்து அட்டை அதாவது பட்டா வழங்கும் இந்த ஸ்வாமித்வா திட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ இதை நம்ம எப்படி நியூஸ் பேப்பர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக மத்திய அரசோ மாநில அரசோ திட்டங்களை கொண்டு வரும்போது நம்ம அப்ஜெக்டிவ் வைஸில் பார்க்கும்போது அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் மற்றும் அந்த திட்டத்தோட பயன்பாடு என்ன, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம அப்ஜெக்டிவில் ஓரளவு இது பண்ணிடலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தான் ரொம்ப டீப்பாக இறங்கி ஹெட்டிங்ஸ் இது மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்ஜெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கிராமங்களில் பாரம்பரியமாக சொத்து வச்சுருக்கவங்களுக்கு பட்டா கொடுக்கறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த திட்டத்தோட பேரை கொடுத்துட்டு இதோட பயன்பாடு பற்றி கேட்கலாம், இல்லை அதோட ஆண்டு கேட்கலாம். இந்த 2 விதமாக கேட்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேப்பரை அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை சிலபஸ் வைஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக அணுகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கரண்ட் அஃபேர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஷார்ட் நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னா, ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டம் சார்ந்து அந்த வருடம் மற்றும் அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அது நல்லது. அப்புறம் இடைத்தேர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா இதை சிலபஸ் வைஸாக எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இதில் இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற பகுதியில் தேர்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த இடைத்தேர்தல் கான்செப்ட் வருது. பொதுவாக இடைத்தேர்தல் எதற்காக நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற வேட்பாளர் மரணம் அடைந்தாலோ இல்லை அவர் தானே ராஜினாமா செய்தாலோ அந்த தொகுதியில் 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது தேர்தல் விதி. ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்கன்னா 2 முறை ஏற்கனவே தேர்தல் நடந்திருக்கு. இப்போ 3வது முறை நடக்க இருக்குது. ஸோ ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலும் சரி, இந்த இடைத்தேர்தலும் சரி, வேட்பாளர் மரணம் அடைந்ததன் அடிப்படையில் அடுத்ததாக இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சின்னங்கள், நம்மளுக்கு சின்னங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தேர்தலே பார்த்தீங்கன்னா சின்னங்கள் ஒதுக்கீடு இருக்கும். ஒரே சின்னத்தை பலர் கேட்டால், அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ஒரே சின்னத்தை பலர் கேட்கும்போது எந்த முறையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள், குலுக்கல் முறையில் ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒன்று இருக்கும். அதாவது மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை மத்திய, அதாவது நாடு முழுவதும் இருக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரி தேசிய கட்சி மாநில கட்சி 2லேயுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. இது போக சுயேட்சை வேட்பாளர்கள் இல்லை அங்கீகரிக்கப்படாத கட்சிகளோட வேட்பாளர்களுக்கு சுயேட்சை சின்னமாக சில சின்னங்களை ஒதுக்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரே சின்னத்தை 2-3 பேர் கேட்டாங்க அப்படின்னா அந்த குலுக்கல் முறையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, 8வது ஊதிய குழுவில் நியமன ஊதியம், ஓய்வூதியம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊதிய குழு பற்றி பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது. இதன்படி அடுத்த ஊதிய உயர்வு வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி அமல்படுத்த வேண்டும். இந்நிலையில் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வுங்கிறது வழங்கப்படணும். அதன்படி பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 1லேருந்து அமல்படுத்தப்பட இருக்கிற நிலைமையில் இந்த 8வது ஊதிய குழுவை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 8வது ஊதிய குழு பற்றி பார்த்தாச்சு.
அடுத்ததாக ஒரு செய்தி, பொது கணக்கு குழு, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொது கணக்கு குழு என்பது இந்திய அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை தணிக்கை செய்யும் நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட எம்பிக்களை கொண்ட குழுவாகும். அதாவது இந்த பொது கணக்கு குழுவில் உறுப்பினர்களை யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இது போக மதிப்பீட்டு குழு ஒன்று இருக்குது, பொது நிறுவனங்களுக்கான ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நிதி வரம்புக்குள் அரசு செலவிடுகிறதா என்பதை கண்காணிப்பது இதன் பணியாகும். அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து வருவாயை வந்து கரெக்டாக செலவழிக்கிறாங்களா, அதாவது செலவினங்களை கரெக்டாக செலவழிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பொது கணக்கு குழு அப்படிங்கிறது. அடுத்தது பொது அறிவில் பார்த்தீங்க அப்படின்னா, பேரரசர் அசோகர் ஆண்ட கிமு 262 முதல் கிமு 233 காலகட்டத்தில் இமயமலை முதல் மைசூர் வரை, கத்தியவார் முதல் ஒடிசா வரை பாறைகள் மற்றும் தூண்களில் அசோகர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குகை கல்வெட்டுகள், தூண் ஆணைகள், பாறை கட்டளைகள் என 3 வகை கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. இந்த கல்வெட்டுகள் அசோகர் புத்த மதத்துக்கு மாறியது, பௌத்தத்தை பரப்பியது மையமாக கொண்டது. இது அசோகரை பற்றின கான்செப்ட் தான். புத்த மதம், புத்த சமணம் அப்படிங்கிறது நம்ம புக்கில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புத்த மதத்தை அசோகர் வந்து நல்லாவே பரப்பியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பேரரசர் அசோகர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் ஆண்ட வருஷம் பார்த்திங்கன்னா கிமு 262 கிமு 233 அந்த காலகட்டத்தில் ஆண்டிருக்காரு. அவர் இமயமலை முதல் மைசூர் வரைக்கும் கத்தியவர், அதாவது இந்தியாவோட தென் துருவம் வட துருவம் கிழக்கு மேற்கு, இந்த கான்செப்டில் தான் கத்தியவார் ஒடிசா கொடுத்துருக்காங்க. பாறைகள் மற்றும் தூண்களில் அசோகரின் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 3 வகை கல்வெட்டுகள் சொல்கிறாங்க. குகை கல்வெட்டு, தூண் ஆணைகள், பாறை கட்டளைகள். ஸோ இதுலேயுமே அசோகரோட பேர் நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அசோகர் புத்த மதத்துக்கு மாறியது, பௌத்தத்தை பரப்பியது மையமாக கொண்டது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோகரை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அப்படி போகிற போக்கில் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா கூட இது மாதிரி வரும்போது இதை ரீகால் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பேப்பரை வந்து கரண்ட் அஃபேர்ஸாக தயவுசெய்து பார்க்காம இது மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எது வேணுமோ இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், இது நமக்கு சிலபஸில் எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சியலில் ஒன்றியம் மற்றும் நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதில் நம்மளுக்கு இந்த கூட்டத்தொடர் வந்து 3 விதமான கூட்டத்தொடர் இருக்கும். ஒரு கூட்டத்தொடருக்கும் இடையில 6 மாதத்துக்குள்ளே கூட்டணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது வருடத்தோட முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனாலையும் ஜனவரி பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கூட்டத்தொடர் வந்து முக்கியத்துவம் பெறுது. இதை பாருங்கள், இந்த ஆண்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெட்டிங் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடக்கம், பிப்ரவரி 1 மத்திய பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற செய்தி. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். அதாவது குடியரசுத் தலைவர் 2 விதமாக உரையாற்றுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சி அவங்க பதவி ஏற்கும்போது அந்த முதல் கூட்டத்துக்கும் உரையாற்றுவாங்க. அது போக ஒரு ஆண்டோட முதல் கூட்டத்துக்கும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே சட்டமன்றத்திற்கு ஆளுநர் உரையும் அது மாதிரி தான் அமையும். இந்த வகையில் இந்த வருஷத்தோட முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனாலையும் அது வந்து கூட்டமாக அமையும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இது போக பட்ஜெட் வழக்கமாக நமக்கு தெரியும் பிப்ரவரி டு மே அப்படிங்கிற மந்த்து தான் வந்து பட்ஜெட் செஷனாக இருக்கும். அந்த வகையில் பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வைஸாக இதை அணுகுனீங்க அப்படின்னா நம்ம புக்கில் தான் படிக்கணும்னு தேவை கிடையாது. இதில் பாருங்கள், அந்த ஒன்றியம் மற்றும் நாடாளுமன்றம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே இந்த செய்தியை கூட நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரதமரின் கிசான் சம்பதா திட்டத்தின் கீழ் 31,830 கோடி மதிப்பில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்களை பொறுத்தளவில் வழக்கமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வருடம் மற்றும் அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தளவில் கிசானாலே உங்களுக்கு தெரியும் வேளாண் சார்ந்த திட்டமாக தான் இருக்கும். இந்த கிசான் சம்பதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிசான்லேயே வேளாண் சார்ந்ததுலேயே இந்த உணவை பதப்படுத்துறது மற்றும் பாதுகாக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது.
கடந்த 2016-17 நிதியாண்டு முதல் பிரதமரின் கிசான் சம்பதா திட்டத்தின் மத்திய உணவு பதப்படுத்தல் தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தல் மற்றும் சேமித்தல் திறன் ஆண்டுக்கு இந்த மாதிரி அளவு கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட வருஷம், இது எந்த நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017, 16 மற்றும் 17 அந்த நிதியாண்டில். அந்த நிதியாண்டு அப்படிங்கிறது அந்த ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஏப்ரலில் தொடங்கி அடுத்த வருஷத்தோட மார்ச்சில் முடியறதா அந்த நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்துக்குள்ளே முடிஞ்சதுனால இந்த நிதியாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சில வருடங்களை பார்த்தீங்கன்னா சிங்கிள் வருடமாக கொடுப்பாங்க. இந்த நிதியாண்டுன்னு கொடுக்கும்போது இந்த 16 to 17 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் 16 ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, 17 ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தளவில் இந்த வருஷத்தை பார்த்தாச்சு. இதோட நோக்கம் என்னென்னா, இது எந்த துறை, மத்திய உணவு பாதுகாப்புத்துறை, மத்திய உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, உணவுப் பொருட்களை பதப்படுத்துறது மற்றும் சேமித்தல். இப்போ இந்த கொரோனா மாதிரி காலகட்டம் வரும்போது இந்த உணவு பாதுகாப்பு களங்கள்ல இருந்து நமக்கு வந்து ஃபுட்ஸை எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி வேலைகளை வந்து இந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இது மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த உடனே கிசான் உடனே வேளாண் சார்ந்ததுன்னு போட்டுறாம அதுலேயும் இந்த உணவுப் பொருளை பாதுகாக்கிறது தொடர்பான திட்டம் தான் இந்த கிசான் சம்பதா அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கூடங்குளம் பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சயின்ஸில் அணுக்கருவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவில் நிறைய அணு மின் நிலையங்கள் இருக்குது. அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் 2 வேறுபாடு இருக்குது. ஸோ அணுவை பிளந்து அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது தான் இந்த அணு மின் நிலையத்தோட வேலை. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2 இடத்துல வந்து இந்த அணு மின் நிலையம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கத்தில் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சவுத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் முதலாவது அணு உலை கடந்த 2013ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. அதாவது அது வந்து செயல்பாட்டுக்கு வந்து வருஷத்தை கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இந்த கூடங்குளம் அணு மின் நிலையம் வந்து எந்த நாட்டோட உதவியோட செயல்படுது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். கூடங்குளம் அணு நிலையத்துக்கு 6வது அணு உலையை அனுப்பியது ரஷ்யா. கொட்டெழுத்தில் போட்டிருக்காங்க. ரஷ்யாவோட சப்போர்ட்டில் தான் இந்த கூடங்குளம் அணு மின் நிலையம் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் உள்ள ஒரு அணு மின் நிலையங்களுமே இது மாதிரி ஒரு நாட்டோட தொடர்பு ஆதரவோடு தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.